தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். என்னடா சொல்ற? அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம். உங்களுக்கும் உதயநிதி சாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது எத்தனை வருஷம் நட்பு அப்படிங்கறதும் நிறைய இடங்கள்ல நாங்க பார்த்திருக்கோம். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. ஏதோ ரெட் ஜெயின்ட்க்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கான்ஸ்டன்டா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா என்ன? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கேட்குறீங்க. எஸ், ஐ ஹேட் அ மேஜர் ஆல்ட்ரிகேஷன் வித் ஒன் பர்டிகுலர் பர்சன் இன் ரெட் ஜெயண்ட். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. வட்டிக்கு வாங்கி வேர்வை சிந்தி நாங்களாம் ரத்தம் சிந்தி நாங்களாம் படம் எடுத்து ஒரு படத்தை கொண்டு வந்தால் நீங்கள் பாட்டு தள்ளி வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? நீங்க தான் ஏதோ குத்தகை எடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். பாவம், அவரும் 65 கோடிக்கு செலவு பண்ணியிருக்காரு மார்க் ஆண்டனிக்கு. அவர் செப்டம்பர் 15ன்னு 1.5 மாதம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் விநாயகர் சதுர்த்தி வருதுன்ட்டு. இல்லை நீங்கள் தள்ளி வாங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த தேதியில வான்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? நான் ஒரு காம்பு. தெரியுது வெத்தலையில வேஸ்ட் அவுட்டிட்டு இருக்க கிளி வீசுவாங்களா அந்த காம்பு தானே. இந்த பூவை தாங்குறே இந்த காம்ப சொன்னேன். அவர் காசு வெளியில கடன் வாங்கி படம் பண்ணியிருக்காரு. அவர் எப்போ ரிலீஸ் பண்ணாருன்னு அவருக்கு தெரியும். நீ ரிலீஸ் பண்ணு, நானும் ரிலீஸ் பண்றேன். மக்கள் முடிவு பண்ணிட்டேன் எந்த படத்துக்கு வரணும்ன்றது. நீங்க யாரு? நீங்க என்ன நீங்க மட்டும்தான் ரிலீஸ் பண்ணி நீங்க மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நான் சும்மா இருந்திருந்தா படம் ரிலீஸ் ஆயிருக்காது அன்னைக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், ரத்தனத்துக்கு கூட பிரச்சனை வரும். கண்டிப்பா வேணும்னே ஒரு வேட்டு வைப்பாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு இது வைப்பாங்க. யாருக்கும் தைரியம் கிடையாதுங்க. இது சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. மறுபடியும் வந்தாலும் வரும். நான் ஓப்பனா சொல்றேன், ரத்தம் மறுபடியும் அந்த சண்டைக்கு நான் ரெடி. இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த படம் பண்ணலாம், அந்த படம் பண்ணலாம், இங்கிட்டு பண்ணலாம், அடுத்த படம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? சினிமா என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மற்றவங்களோட வைத்தறிச்சலை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெருசாக அடிக்கும் ஒரு நாள். அது விளங்காது. நாசமா போயிருவீங்கடா. போய் கேளுங்க, 4 தியேட்டர் மூடி கிடக்கு திருச்சியில். அந்த திரையரங்க உரிமையாளர்களை போய் கேளுங்க எதுக்காக மூடினாங்க, என்ன ரீசனுக்காக. உட்லண்ட்ஸ் தியேட்டரில் போய் கேளுங்க. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னதாண்டா. டேய் ஏன் யாருமே அதை குத்தம் சொல்ல, ஏன் யாருமே எடுத்து சொல்ல மாட்டீங்களான்னு. 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் 8% லோக்கல் பாடி டேக்ஸ். 2 டாக்ஸேஷன் நீங்கள் எடுக்கவே கூடாது. முதல்ல ஒன்று 8% எடுக்கணும், இல்லை 18% எடுக்கணும். 26% நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா காஷ்மீரில் கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். ஏன்னா நாங்கள் குறைங்கன்னு சொல்லல, நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறோம். அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது முதல்ல. அது இட்ஸ் அகேன்ஸ்ட் த லா. 1 tax 1 Indiaன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி 2 taxாக வாங்க முடியும்? ஆக மொத்தம் 2 குத்துன. 3ஆவது குத்துன குத்தவா? குத்துன உன் கையை தரோளமா குத்துன. ஸோ வெள்ளத்தில் நடந்தது இன்றைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், வெள்ளத்தில் நடந்தது திரும்ப நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் மாதம் அவங்களுக்கு தான் கேவலம். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணீங்க? நீங்கள் அதுக்கப்புறமும் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜிஎன் செட்டி ரோட்டில் நீங்கள் ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட
தண்ணி தேங்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லி 4000 கோடின்னு சொல்றீங்களா? அந்த 4000 கோடி பண்ணீங்களா? ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? நம்ம நாட்டுல நடக்கிற கொடுமையை பத்தி தான் நான் பேசுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆர் கண்ட்ரி கோஸ் பை த பாலிசி ஒன் டேக்ஸ் ஒன் இந்தியா. அது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் டபுள் டாக்ஸேஷன் பண்றீங்க? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அதை கேட்டு. ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா யாரு கரெக்டா போடணுமோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏன் வாங்க கூடாது? உங்க காசு தானே அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன அவங்க வீட்டு காசா கொடுக்குறாங்க? நக்கல்யா அவனுக்கு. அவங்க என்ன சம்பாதிச்சு உழைச்சி வயல்ல இறங்கி 5 வருஷம் into 365 நாள் வேலை செஞ்சு உழைச்ச காசை வாங்குறாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதான் சொல்றேன், உங்க பணங்க அது. அது உண்மையிலேயே உங்க பணம் தான். அவங்க எங்கிட்ட இருந்து சம்பாதிச்சாங்க? எப்படி சம்பாதிச்சாங்க? எப்படி சொல்லுங்க. இதுதான் புரியாத புதுதா இருக்கு. நீங்க ஒரு கார் வச்சுக்கலாம், ஒரு வீடு வச்சுக்கலாம், ஏன் மிஞ்சி போனா இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கலாம், ஒரு பீச் ஹவுஸ் வச்சுக்கலாம், எல்லாம் ஒரு கொடைக்கானல்ல ஊட்டியில ஒரு இன்னொரு வீடு வச்சுக்கலாம். நீங்க வரிசையா வந்து 50 வீடு, மலேசியால வந்து ஒரு இடம், சிங்கப்பூர்ல ஒரு இடம், இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். மாட்டிக்கிட்ட பங்கு